விடிய விடிய வினையாற்றி இருக்கின்ற, வினை திட்பத்தோடும் மனத்திட்பத்தோடும் வியர்வை பாசனம் செய்திருக்கின்ற கழகத்தின் விலா எலும்புகளாம், விதை முடிச்சுகளாம் தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களுக்கும் என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்காக்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மழை இடையறாது பொழிந்தாலும் தடையறாத கூட்டம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். வானிலிருந்து விழுகின்ற இடைக்கு பயப்படாதவர்கள் விஜயின் தம்பிகள் மழைக்கா பயப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு முக்கியமான காலகட்டம். தமிழ்நாட்டில் வெற்றி பெறப்போகிற 170 தொகுதிகளில் முத்திரை பதிக்கிற தொகுதி கரூர் என்கிற செய்தி என் காதுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் கரூருக்கு வந்திருக்கிறேன். நான் பேசி பேசி பயிற்சி பெற்று என்னை வளர்த்த ஊர் கரூர் என்று கருதுகிறவன் நான். இன்றைக்கு இந்த கரூர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால், அந்த கோட்டையாக மாறுவதற்கு எங்கள் இரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு ஒரு தியாகம் செய்த திருத்தலம் இந்த கரூர். இந்த கரூரில் இன்றைக்கு உரையாற்ற வந்திருக்கிற நேரம் மிகுந்த மகிழ்ச்சியில் என்னுடைய மனம் இன்றைக்கு மகிழ்ச்சியிலே நான் திளைத்துக் கொண்டிருக்கிறேன். கரூருக்கு வந்து மேடையை பார்க்கிறேன், எழிலார்ந்த மேடை. நான் மேடைக்கு என்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் மதியழகன் அழைத்து வருகிற பொழுதே நான் ஏதோ கல்யாண மாப்பிள்ளை போல மணமேடைக்கு வந்ததை போன்ற மகிழ்ச்சி பெற்றேன். நான் திருவாரூரில் தேரழகு, திருவிடை மருதூரில் திருவழகு, திருவரங்கத்தில் குடையழகு, ராமேஸ்வரத்தில் பிரச்சாரம் அழகு, பிரகாரம் அழகு, மன்னார்குடியில் மதியழகு, மதில் அழகு. கரூருக்கு வந்து பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தின் மேடை அழகு என்கிற வகையில் ஒரு எழிலார்ந்த மேடையில் ஆயிரக்கணக்கான வாலிப தம்பிகள் அணிவகுத்து நிற்க தமிழக வெற்றி கழகத்தின் மேடையை அலங்கரிப்பதற்காக உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு வயது 3. மூவேந்தர், முக்கொடி, முக்கணி என மும்முர சார்த்தவர் தமிழர். தமிழுக்கு 3 எழுத்து. தமிழுக்கு அடிப்படையாம் அன்புக்கு 3 எழுத்து. அன்புக்கு துணை நிற்கும் அறிவிற்கு 3 எழுத்து. அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து. காதலர்கள் போற்றி நின்ற கடும் வீரம் 3 எழுத்து. வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து. களம் சென்று காணுகின்ற வெற்றிக்கு 3 எழுத்து. அந்த வெற்றி கழகத்தை உருவாக்கிய தலைவனுக்கு விஜயும் 3 எழுத்து, வெற்றியும் 3 எழுத்து. தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைக்கு வயது 3. இந்த 3வது உதய தின விழாவில் கரூரில் பேசுகிற நேரம் என்னுடைய நெஞ்சில் நம்பிக்கை நாற்றுகளை நடவு செய்கின்றன. ஏனென்றால் 1949 இது போன்ற ஒரு மழை நாளில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அறிவியக்கத்தை தொடங்கிய பொழுது அண்ணா 49 செப்டம்பர் 17 தொடங்கினார். அந்த 17 49 தொடங்கிய இயக்கம் 18 ஆண்டுகள் பயணம் செய்து 1967 ஆட்சி பீடத்திற்கு வந்தது. 1972 தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வென்ற சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சி 1977 தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது. அன்றைக்கு 18 ஆண்டுகளில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததை கலைஞர் போற்றி புகழ்வார். பதுங்கி பாயும் வேங்கை என
18 ஆண்டுகளில் பாராள வந்தகதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்று கலைஞர் அவர்கள் பாடுவார்கள். 18 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அண்ணா அன்னை தமிழகத்தில் அரியாசனத்தை பிடிக்க. 5 ஆண்டுகள் அவகாசம் எடுத்துக்கொண்டார் எம்ஜிஆர் அன்னை தமிழ்நாட்டில் அரியாசனத்தை பிடிக்க. வரலாறு திரும்புகிறது, சரித்திரம் திரும்புகிறது, சந்தடி ஓய்கிறது, உறக்கம் கலைகிறது, உணர்வுகள் பூக்கிறது, மொட்டுகள் மலர்கிறது, கட்டுகள் அவிழ்கிறது, விட்டு விடுதலையாகி பறக்கிறார்கள் எங்கள் தம்பிகள். இதோ சரித்திரம் திரும்புகிறது. 3 ஆண்டில் அன்னை தமிழ்நாட்டின் ஆட்சியை எங்கள் தலைவர் அலங்கரிக்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையும் செய்தியும் காதுகளில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்டாண்டு காலம் ஆதிக்கம் செலுத்திய திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றாக ஒரு அரசியல் கட்சி முகிழ்க்காதா, முளைக்காதா? திமுகவையும் அண்ணா திமுகவுக்கு மாற்றாக இந்த மண்ணில் ஒரு அரசியல் சக்தி பிறக்காதா என்று கற்றறிந்த சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு 37% வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கே வராமல் இருந்தார்கள். ஒரு மாற்றாக ஒரு அரசியலை தருகிறோம் என்றுதான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னுடைய கால்சட்டை பருவத்தில் என்னுடைய கனவு நாயகனாக இருந்த அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அறிவாலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு விட்டதாக தகவல் வருகிறது. அதற்கு மாற்றாகத்தான் ஜனநாயக தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சியை 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், 4 முழ வேட்டி, அரக்கை சட்டை, இத்தனை செல்வாக்கு இருந்தும் ஒரு கடவுச்சீட்டு, ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்துக்கொள்ளாத ஒரு எளிய மனிதர் கபில்சலம் கருப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சியை இன்றைக்கு அவருடைய புதல்வன் வாயில்லா ஜீவன் ஜி.கே. வாசன் மோடிக்கு குறைந்த விலையில் விற்றுவிட்டதாக தகவல் வருகிறது.